புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்தநாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். திரு துரைமுருகன் அவர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக துறை பணிகளை சரிவர கவனிக்க முடியாத நிலையில் இருக்கிறார். மணல் விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிளஸ் இந்த விவகாரம் வயது மூப்பு காரணமாக அவர் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த இரண்டும் தான் அவரிடமிருந்து இலாகா மாற்றப்பட்டதற்கு காரணம் என்று சொல்லுகிறார்கள். முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு மோதல் இருக்கா என்ன? ஏதோ உள்ளுக்குள் புழுக்கம் இருக்கிறது. மனப்புழுக்கமோ புழுக்கமோ புகையோ ஏதோ உள்ளே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்படி பல தகவல்கள் வருகின்றன. சார், இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை எதுவும் வெளிப்படையாக இந்த மாநாட்டில் பாமக அறிவிக்க வாய்ப்பு இருக்கா சார்? ராஜ்யசபா தேர்தலில் தங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுகிறதா என்று அவர்கள் காத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். யார்கிட்ட சார்? ADMK கிட்ட காத்திருக்காங்க. அதிமுகவிடம் கோரிக்கை வைத்ததாகவும், அதிமுக சாதகமான பதில் சொன்னால் நாங்களும் உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்வது பற்றி யோசிக்கிறோம் என்று தெரிவித்ததாகவும் நான் கேள்விப்படுகிறேன். கூட்டணி பலம் மட்டுமே தேர்தல் வெற்றியை தேடி தராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை சொல்றாரே சார், அது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு, மாற்று கருத்து இல்லை. அதற்கு வெறும் கூட்டணி பலம் மட்டும் போதுமா? இல்லை. நாங்கள் வந்தால் இந்தந்த மாற்றங்கள் இருக்கும், இவர்கள் இன்னென்ன போக்கிலே மோசமாக இருந்தார்கள், இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டு இத்தகைய மாற்றங்களை நாங்கள் தருவோம் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அஜெண்டா மக்கள் முன் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அதில் எந்த குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் அவர்கள் உள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் களம் ஒரு பக்கம் பரபரப்பா இருக்கு. அமைச்சரவை மாற்றம் சமீபத்துல நடந்துச்சு. அதையும் மீறி இன்னொரு அமைச்சரவை மாற்றம் உள்ளுக்குள்ள ரீஷபிள் பண்ணியிருக்காங்க. மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கிட்ட இருந்த இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸை இன்னொரு மூத்த அமைச்சர் ரகுபதி அவர்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க. அவர்கிட்ட இருந்த சட்டத்துறையை துரைமுருகன் அவர்கள்ட்ட கொடுத்திருக்காங்க. இதை நான் 2006-11 ரிலேட் பண்ணி பாக்குறேன் சார். 2006-11 துரைமுருகன் அவர்கள்கிட்ட இருந்த பொதுப்பணித்துறையை கலைஞர் பறித்து விட்டு சட்டத்துறையை கொடுத்தாரு. அதுவும் கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போற காலகட்டங்கள்ல ஏன் சார் துரைமுருகன் கிட்ட இருந்த ஒரு பிளம் போர்ட்போலியோவை பறிச்சு இன்னொரு அமைச்சர் கிட்ட கொடுத்திருக்காங்க? என்ன சார் பின்னணி? அது என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை பொறுத்தவரை தமிழக அரசில் பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள், நீர்ப்பாசனம் என்கிற 3 பெரிய துறைகளை 2 முறை வகித்தவர். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நான் குறிப்பிட்டபடி பவர்ஃபுல் அமைச்சராக திரு துரைமுருகன் அவர்கள் இருந்தவர். சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசனத்துறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏரி, குளங்கள், கண்மாய்கள் அவற்றின் கீழ் எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் பாசனப்பரப்பு பெறுகின்றன, பயனடைகின்றன என்கிற விவரங்களை எல்லாம், அதே போல நதிநீர் தவாக்களின் நேற்றைய நிலை என்ன, இன்றைய நிலை என்பது பற்றியெல்லாம் தூக்கத்தில் இருக்கும்போது எழுப்பி கேட்டால் கூட கூறக்கூடிய ஆற்றலாளர் தான் திரு துரைமுருகன் அவர்கள். ஒரு சிறந்த துறை நிர்வாகி. அதே போல சட்டப்பேரவையினுடைய முன்னவராக இப்போது இருந்து கொண்டிருக்கிறார். கலைஞருடைய காலத்தில் சட்டப்பேரவையில் அவை முன்னவராக இருந்த மதிப்புக்குரிய ஆற்காட்டார் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக சட்டசபையை நடத்துவதில் கலைஞருக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதே போல இன்றைய முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் திரு துரைமுருகன். ஆனால் அண்மை காலமாக அவருள் வசம் இருந்த கனிம வளத்துறை, முதலில் அவருக்கு நீர்வளத்துறை தான் கொடுக்கப்பட்டது. அந்த நீர்வளத்துறை மட்டுமே அவருக்கு ஒதுக்கியதில் அவருக்கு அதிருப்தி இருந்தது, மனக்குறை இருந்தது. அதை வெவ்வேறு கட்சியில் இருக்கக்கூடிய சில நண்பர்களோடு, முன்னணி தலைவர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டதாக நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் மூலமாகவே, அப்படி அவர் பகிர்ந்து கொண்டவர்களில் ஒருவர் மூலமாகவே நான் கேள்விப்பட்டேன். இதன் பிறகு துரைமுருகன் அவர்களுக்கு மனக்குறை இருக்கிறது, அதிருப்தி இருக்கிறது என்பதை அறிந்த முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு கனிம வளத்துறையை கூடுதலாக ஒதுக்கினார். கனிம வளத்துறை என்பது அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, வேறு வகையில் ஆட்சியாளர்கள் அல்லது அப்பொறுப்புகளில் இருப்பவர்கள், அவர் அமைச்சராகலாம், அதிகாரியாக இருக்கலாம்,
அவர்களுக்கும் வளம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு துறை. ம். புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் கனிம வளங்களின் மூலம், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மூலம் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் அதைவிட 3 மடங்கோ 4 மடங்கோ பல மடங்கு கூடுதலாக சில பேருடைய பாக்கெட்டுகளுக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதுதான் கடந்த 20 ஆண்டு கால வரலாறு. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலே என்ன நடைபெறுகிறது என்றால், அது கனிம வளம், வெட்டி எடுக்கப்படுகிற கனிம வளம், கிரானைட் போன்ற வளங்களாக இருந்தாலும் சரி, மலையில வெட்டி எடுக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, ஆற்று மணலாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்திற்கு சில 1000 கோடி ரூபாய் வர வேண்டும் என்று சொன்னால், உதாரணமாக சில 100 கோடி ரூபாய் தான் கஜானாவுக்கு போகிறது. மீதி பணம் எங்கே போகிறது? பொறுப்புகளை வகிக்கிற பல பேருடைய பாக்கெட்டுகளுக்கு போகிறது என்ற குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக உண்டு. கனிம வளத்திலே மாபெரும் ஊழல் அதிமுக ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் நடக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்காத கட்சிகளே கிடையாது. ஆகவே அப்படி இருந்த காரணத்தால் அமலாக்கத்துறை திடீரென்று இதிலே தலையிட்டது. எவ்வளவு வருமானம் வருகிறது? ஏனென்றால் சில பேருடைய இந்த தொழிலிலே ஈடுபட்டு எப்படி உள்ளே வந்தது என்றால், இந்த தொழிலிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய சென்ற ஆட்சியிலும் கொடிகட்டி பறந்தவர்கள், இந்த ஆட்சியிலும் கொடிகட்டி பறப்பவர்கள், அவர்களுடைய வீடுகளிலே அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. வருமான வரித்துறை கொடுத்த துப்பின் அடிப்படையிலே ரெய்டுகள் நடைபெற்றன. அந்த ரெய்டுகளிலே பல தகவல்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையிலே அமலாக்கத்துறைக்கு கிடைத்ததன் அடிப்படையில் மணல் குவாரிகளுக்கே நேரடியாக போய் சோதனையிலே இறங்கினார்கள். சேட்டலைட், அதுக்கப்புறம் வந்து ஐஐடி டெக்னாலஜி, ரெடார்கள், இவற்றை எல்லாம் பயன்படுத்தி, ரெடார்களை பயன்படுத்தி எடுத்த ரிப்போர்ட்டை ஐஐடியிடம் கொடுத்து இப்படியெல்லாம் பல விவரங்களை சேகரித்து கலெக்டர்களுக்கு சம்மன் அனுப்பினார்கள். அமலாக்கத்துறை ட்ரோன்களோடு உள்ளே இறங்கிவிட்டது என்றவுடன் ஆட்சியாளர்களுக்கு பதட்டம் ஏற்பட்டது. கலங்கி போனார்கள். அதுதான் உண்மை. கதி கலங்கி போனார்கள். அதன் காரணமாகத்தான் கோர்ட்டுக்கு போனார்கள். கோர்ட் இவர்கள் பெட்டிஷனை தூக்கி தள்ளிவிட்டது, டிஸ்மிஸ் செய்து விட்டது. விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதானே, ஒத்துழைப்பு அளிக்க வேண்டியதானே என்று கோர்ட் கேட்டது. அதன் பிறகு சிக்கல் பல பேரை நோக்கி நகர்ந்தது. அநேகமாக திரு துரைமுருகன் அவர்களையும் விசாரணைக்கு அழைப்பார்களா என்கிற கேள்வி ஊடகங்களிலே எழுப்பப்பட்டது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், அண்மை காலமாக திரு துரைமுருகன் அவர்களுக்கு மூப்பின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக துறை பணிகளை சரிவர கவனிக்க முடியாத நிலையில் இருக்கிறார். நீண்ட நேரம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியாமல் இருக்கிறார். அவரிடம் கோப்புகள் தேங்குகின்றன. சில நேரங்களில் நீண்ட நேரம் உறங்கி விடுகிறார் என்றெல்லாம் நான் கேள்விப்படுகிறேன். இந்த இரண்டும் சேர்ந்து மணல் விவகாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிளஸ் இந்த விவகாரம், வயது மூப்பு காரணமாக அவர் உடல் ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த இரண்டும் தான் அவரிடம் இருந்து இலாகா மாற்றப்பட்டதற்கு காரணம் என்று சொல்கிறார்கள். சட்டத்துறையை கூடுதலாக கொடுத்திருப்பது கூட எனக்கு வியப்பளிக்கிறது. சட்டத்துறையிலும் கோப்புகள் அதிகம். சட்டத்துறைக்கு பல கோப்புகள் சர்க்குலேஷனுக்கு வரும். அவரை விடுவிக்க முடியாது அமைச்சரவையிலிருந்து. அந்த அளவு அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக கட்சிக்குள் முக்கியமானவராக இருக்கிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு முக்கிய நண்பர் என்னிடத்திலே சொன்னார். ஆகவே இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது இந்த 2-3 காரணங்களால் தான் என்று நான் கேள்விப்படுகிறேன். இது தவிர கட்சி ரீதியாகவும் சரி, ஆட்சி ரீதியாகவும் சரி, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவருக்கு இருந்த முக்கியத்துவம் இப்போது இல்லை என்றும் நான் கேள்விப்படுகிறேன். பல விஷயங்கள் முதலமைச்சர் அறிவித்து பேப்பரை பார்த்துதான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அறிவிப்புக்கு முன் மிகச்சில விஷயங்கள் தான் அவரிடம் கலந்து பேசப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. புறக்கணிக்கிறாங்களா சார்? அவரை புறக்கணிக்கவில்லை. வயது காரணமாக சரி, அதை விட ஒரு புதிய கருத்துக்கள், புதிய சிந்தனைகள் கூறக்கூடியவர்களாக சில பேர் உருவாகி இருக்கலாம். அது நமக்கு தெரியாது. செல்வி ஜெயலலிதா 4-5 பேரிடம் கருத்து கேட்பார். வெளியிலிருந்து வருகிற ரிப்போர்ட்டையும் வைத்துக் கொள்வார். ஆகவே அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேற, இவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேற. இவருக்கு மாப்பிள்ளை நடத்துகிற பெண் நிறுவனம் ரிப்போர்ட் கொடுக்கலாம், இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம். இப்படி பல சோர்ஸ்களை இவர் நம்பி இருக்கிறார். அதன் காரணமாகவும் தவிர்க்கும் நிகழ்வுகள் அதிகரித்திருக்கலாம். ஆகவே இது என்ன காரணமோ தெரியாது, திரு துரைமுருகன் முக்கியத்துவம் குறைந்து வருகிறது என்று மட்டும் சொல்லலாம். சார், குறிப்பாக சட்டசபை நடந்துகிட்டு இருக்கும்போது துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டிய மானிய கோரிக்கையை வந்து முதல்வர் வந்து சமர்ப்பிச்சாரு.
சமீபத்துல முதல்வருக்கு பாராட்டு விழா பண்ணாங்க. துணைவேந்தர்கள் எல்லாம் பண்ணாங்க. அங்க உதயநிதி அவர்கள் ஆப்சென்ட். அதே போல சமீபத்துல மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அங்கேயும் உதயநிதி அவர்கள் ஆப்சென்ட். குறிப்பாக முதல்வருக்கும், துணை முதல்வருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கு. அப்படிங்கிற ரீதியில தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்னணி வார இதழ் வந்து கவர் ஸ்டோரியாவே போட்டிருக்காங்க. என்ன சார் முதல்வருக்கும், துணை முதல்வருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு, மோதல் இருக்கா என்ன? வாரம் இருமுறை இதழ் இவ்வாறு கவர் ஸ்டோரி வெளியிடுகிற அளவுக்கு ம். போ ஒரு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்று நீங்கள் பட்டியலிட்டீர்கள். ம். ஆகவே இவையெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டவை அல்ல என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இவையெல்லாம் யூகம் அல்ல. ஏன் அவர் மசோதாவை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்ய வரவில்லை? ம். ஏன் பாராட்டு விழாவுக்கு வரவில்லை? பாராட்டு விழாவுக்கு கூட இன்னொரு விழா இவருக்கு இருந்திருக்கலாம். ம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு இவர் ஏன் வரவில்லை? கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர். ஆகவே மேடையில் அமரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இல்லை என்று ஒரு காரணம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கருத்து வேறுபாடுகள் உருவாகி இருக்கின்றனவோ ம். என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது அல்லவா? அந்த கேள்வி பொருள் பொதிந்த கேள்வி, ம். ஆழமான கேள்வி. நானும் கேள்விப்படுகிறேன். அதே போல அதை ஒட்டி சில தகவல்கள் நான் கேள்விப்படுகிறேன். என்ன தகவல் சார்? கட்டுரை எழுதிய பத்திரிகைக்கு எப்படி சில செய்திகள் வந்ததோ அதே போல எனக்கும் சொல்லுகிறார்கள். ம். கட்சி சீரமைக்க வேண்டும், தான் விரும்புகிற மாற்றங்களை செயல்படுத்த வேண்டும், சில முடிவுகளை தன்னிடம் விட வேண்டும் என்றெல்லாம் அவர் எதிர்பார்ப்பதாகவும், ம். அதற்கு முதலமைச்சர் உடனடியாக இவையெல்லாம் செய்ய வேண்டியவை அல்ல என்று கருதுவதாகவும் ஓகே. நானும் கேள்விப்படுகிறேன். இந்த தகவல்களும் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய தகவல்கள் தான். ஆகவே நெருப்பில்லாமல் போயாது என்ற வசனத்தை போல ஏதோ உள்ளுக்குள் புழுக்கம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக இத்தகைய சம்பவங்கள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனப்புழுக்கமோ புழுக்கமோ புகையோ ஏதோ உள்ளே இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இப்படி பல தகவல்கள் வருகின்றன. அவற்றில் சில நடந்தவைதான், யூகம் அல்ல. ஏன் மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு வரவில்லை? அது விடை தெரிய வேண்டிய கேள்வி. மானிய கோரிக்கை என்று ஏன் தாக்கல் செய்ய வரவில்லை? ஆகவே இவையெல்லாம் நிச்சயமாக ஏதோ மனக்கசப்பு இருப்பதன் வெளிப்பாடுதான் என்று நானும் கருதுகிறேன். ஓகே சார். பாமக நாளை சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்த போறாங்க. ஒரு 11 வருஷத்துக்கு பிறகு இந்த மாநாடு நடத்த போறாங்க. பொதுமக்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. ஈசிஆர், ஓஎம்ஆர் சாலையை பயன்படுத்தாதீங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மாதிரி ஒரு கட்சி மாநாடு நடத்தினா கட்சி தொண்டர்களுக்கு தான் வந்து பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காதீங்கன்னு வந்து கட்சி தலைமை சொல்லுவாங்க. பொதுமக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க வந்து பொதுமக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்களே சார். இல்ல அது காரணம் என்னன்னா, சில ஊர்களில் காலனி என்றது இப்போது பேரை மாற்றி விட்டார்கள். அந்த மாதிரியான பகுதிகளில் பதற்றம் முன்பு ஒரு முறை உருவாகி இருக்கிறது, கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அமைதியாக திரும்புமாறு விடுத்த வேண்டுகோள் என்பது பொறுப்பான செயல். நான் அதை வரவேற்கிறேன். முன்பு இந்த வன்னியர் பெருவிழா நடைபெறுகிற போது, புனிநிலவு பெருவிழா நடைபெறுகிற போது 2 முறை பெரிய அளவில் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது என்று நானும் விரும்புகிறேன். தமிழக அரசு காவல்துறை முழுமையாக இந்த பணியில் ஈடுபட்டிருப்பதாக நான் இன்றைக்கு கேள்விப்பட்டேன். ஆகவே அவ்வாறு நடந்தால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டேமேஜ் தானே தவிர அதன் மூலம் எந்த விதமான கூடுதல் பலமும் கிடைத்து விடாது. பொதுவாக இந்த சித்திரை முழு விழா அந்த விழா நடத்துவதன் நோக்கமே வன்னியர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதன் பிரதான நோக்கம். 2026 தேர்தல் ஆண்டாக இருப்பதால் இந்த ஆண்டு முழு பலத்தையும் காட்ட வேண்டும் என்று டாக்டர் அன்புமணியும் டாக்டர் ராமதாசும் விரும்புகிறார்கள். கூட்டம் சேரலாம், ஆனால் அது அமைதி குந்தகம் விளைவிக்க கூடாது என்பதை நானும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சார், இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை எதுவும் வந்து வெளிப்படையாக இந்த மாநாட்டில் வந்து பாமக அறிவிக்க வாய்ப்பு இருக்கா சார்? இந்த மாநாட்டில் அவ்வாறு எதுவும் அறிவிக்க வாய்ப்பில்லை. இந்த மாநாட்டில் மட்டுமல்ல, மாநாடு முடிந்தவுடன் அடுத்த ஒரு மாதத்திற்கு கூட அறிவிப்பார்களா எனக்கு தெரியாது. ஏனென்றால் ராஜ்யசபா தேர்தலில் தங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுகிறதா என்று அவர்கள் காத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அதிமுகவிடம் கோரிக்கை வைத்ததாகவும், அதிமுக சாதகமான பதில் சொன்னால் நாங்களும் உங்களுக்கு சாதகமாக பதில் சொல்வது பற்றி யோசிக்கிறோம் என்று தெரிவித்ததாகவும் நான் கேள்விப்படுகிறேன். ஆகவே ராஜ்யசபா தேர்தல் முடிகிற வரை பாமக எந்த பக்கம் சாயும் என்று நமக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஓகே சார். சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அதுல ஒன்று சொல்லியிருக்காரு சார், கூட்டணி பலம் மட்டுமே தேர்தல் வெற்றியை வந்து தேடி தராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அண்ணாமலை சொல்றாரே சார், அது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? அவருடைய பதில் என்பதை நாம் சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்.
திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையான ம், ம். கூட்டணி அணியாக இருக்கிறது, ம். எதிர்ப்பக்கம் வலிமையான கூட்டணி உருவாகிற முயற்சி நடைபெறுகிறது ம். என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, ஆமா. இது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்னு கேட்கும்போது வெறும் கூட்டணி பலம் ம். என்பது மட்டுமே ஒரு வெற்றியை தேடித்தராது. தராது. நாம் இந்த ஆட்சி மோசம் என்று சொல்லுகிறோம், நாம் என்ன செய்வோம், என்ன மாற்றத்தை நாங்கள் வந்தால் அளிப்போம் ம். என்று மக்கள் திருப்தி அடைகிற வகையிலே நம்முடைய செயல்பாடு, நம்முடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் சொன்னதனுடைய ஓகே. பொருள். அது நிச்சயமாக யோசிக்க வேண்டிய கருத்து, ம். வரவேற்கக்கூடிய கருத்து தான். அதில் எந்த குழப்பமும் இல்லை. ஓகே. அவர் ஏதோ கட்சிக்கு எதிராக பேசிவிட்டதைப் போல சிலர் சமூக வலைத்தளங்களிலே பரப்ப முயற்சிக்கிறார்கள். ம். அண்ணாமலை ஆரோக்கியமான கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார். ம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்றப்பட வேண்டிய அரசு, மாற்று கருத்து இல்லை. ம். அதற்கு வெறும் கூட்டணி பலம் மட்டும் போதுமா? இல்லை. நாங்கள் வந்தால் இந்தந்த மாற்றங்கள் இருக்கும், இவர்கள் இன்னென்ன போக்கிலே மோசமாக இருந்தார்கள், இவையெல்லாம் தவிர்க்கப்பட்டு இத்தகைய மாற்றங்களை நாங்கள் தருவோம் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அஜெண்டா ஓகே. ஓகே. மக்கள் முன் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஓகே. ஆகவே அதில் எந்த குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கவில்லை. சார், நான் மாநில தலைவராக இருக்கிற வரைக்கும் நான் வந்து அஃபென்சிவா ஆடிக்கிட்டு இருந்தேன். இனிமே டிஃபென்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. இப்பவும் ஒரு அஃபென்சிவா தானே சார் ஆடிக்கிட்டு இருக்காரு மீடியாவுக்கு முன்னாடி. அவர் அஃபென்சிவாக ஆடுவது ஆளுங்கட்சிக்கு எதிராக. இப்போதும் அவர் ஆடுகிறார், ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆடுகிறார். யாருக்கும் வேறு யாருக்கும் எதிராக ஆடுகவில்லை. திரு நயினார் நாகேந்திரனுடைய பாணி தனி பாணி, ம். அவருக்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ம். ஆகவே திரு அண்ணாமலை எதுவும் தனி டிராக்கில் இருப்பதாக சில பேர் பரப்புவதைப் போல, அவர் ஏதோ தனித்து செயல்பட விரும்புவதைப் போல நான் கருதவில்லை. அவர் கட்சிக்கு கட்டுப்பட்டவராகத்தான் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். சார், இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து ஒரு கடிதம் எடப்பாடிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. திருநெல்வேலியில இருக்கக்கூடிய 2 தொகுதியுமே வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துடக்கூடாது. ஏற்கனவே வந்து திருநெல்வேலியில வந்து அதிமுக வந்து காணாம போயிட்டு இருக்கு. நீங்க கூட்டணிக்கு கொடுத்தீங்கன்னா இன்னமும் அதிமுக காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு பீதியில ஒரு இந்த மாதிரியான கடிதங்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து இனிமேல் கூட வரலாம். ம். ஏன்னா ஒரு கூட்டணி என்று உருவாகிற போது அதிலே ம். பல தொகுதிகள் பறிபோகத்தான் போகும். சரி. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காமல் 234 இவங்களே நின்ன முடியுமா? முடியாது. எல்லா தொகுதிக்கும் ஒரு கேண்டிடேட் ஆஸ்பிரண்ட் என்று இருப்பாங்க. ஆமா. திருநெல்வேலி எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? இன்றைய அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையான தலைவர், புதிய தலைவர். ஆகவே அவருக்கு எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? ம். கோயம்புத்தூர்ல அதே மாதிரி எடுத்துக்கொண்டால் பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிறது, ஆமா. அதிமுகவுக்கு நிகராக. ஆகவே அங்கேயும் தொகுதிகள் கேட்கத்தான் செய்வார்கள். அதில் 1-2 சிட்டிங் எம்எல்ஏக்கள், ஏடிஎம்கே எம்எல்ஏக்களுக்கு தொகுதி போகும். ம். அதனால என்ன பண்ண முடியும்? கூட்டணி என்றால் விட்டு கொடுத்துதான் ஆக வேண்டும். விட்டு கொடுத்துதான் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். ம். ஆகவே தொகுதிகள் எல்லா தொகுதியும் கொடுக்காமலாம் இருக்க முடியாது. இந்த மாதிரி லெட்டர்லாம் இன்னும் நிறைய வரும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி இவற்றையெல்லாம் எதிர்கொண்டு கையாண்டு ம். கூட்டணியை சுமூகமாக முடிக்கப் போகிறார் என்பதை பொறுத்து அந்த கூட்டணியின் வலிமையும் வெற்றியும் அமையும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவா பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ் சார். வாய்ப்புக்கு நன்றி.